Hello friends, welcome to Republic Eyes. So today is 26th November and 26th November la vandirundha important editorials அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா see only one article was important, that was about a National Family Health Survey and National Family Health Survey அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா see it's very important for your UPSC prelims as well as for your mains and for other competitive examinations also. So what I thought is like okay ஒரு separate issue analysis ஆக எடுத்துடலாம் இத. So what I'll do is like I'll give all the relevant informations about the National Family Health Survey சரிங்களா and once we have completed this, that is in the relevant informations எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் we will analyze this with the help of the editorials சரிங்களா. so Live Mint, The Hindu, Business Line எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பேஸ் பண்ணி அனாலிசிஸ் வந்திருக்கு. ஸோ வில் கவர் ஆல் தி ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் ஸோ தட் இட் குட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபைன். எனிவே பிஃபோர் என்ட்ரிங் இன் டு திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் request you to subscribe my channel and please share this video with your friends because I daily upload editorial analysis which will be very useful for them. சரிங்களா? Anyway, so first basics of National Family Health Survey அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா. See, first of all இது ஒரு சர்வேங்க. சரிங்களா? சர்வே and whether it is bought throughout India, yes, it is bought throughout India. சரிங்களா? சரி. Who is responsible for bringing the survey? So இந்த சர்வே வந்து யார் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is IIPS. சரிங்களா? So IIPS அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா see it is International Institute for Population Science. ஸோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ்னா இது வந்து ஒரு காலேஜ், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஸோ இவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாம்பேல இருக்கிற ஒரு காலேஜ் இது. நீங்களும் போய் இங்கே டிகிரி பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். அண்ட் திஸ் இன்ஸ்டியூட் இஸ் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸ். சரிங்களா? ஸோ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்துட்டு வர்றதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது வந்து இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் தே ஆர் கொலாபரேட்டிங். ஸோ தே ஆர் கொலாபரேட்டிங்னா இப்போ யூனிவர்சிட்டினால யூஎஸ்ஏல இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட இவங்க கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் ஆடட் டு இட் ஐசிஎஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கூட கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. ராதர் யூ ஜஸ்ட் நீட் டு நோ தட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் இஸ் தி நோடல் ஏஜென்சி who is responsible for providing coordination and technical guidance. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்வே எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா see ஃபீல்டு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஃபீல்டு லெவல் சர்வே எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேட்ஸ்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட கொலாபரேஷன் வச்சுட்டு நீங்க சர்வே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சர்வே எடுக்க வைப்பாங்க. சரிங்களா? அண்ட் இதுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐசிஎஃப், ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர்ஸ், இவங்கெல்லாம் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த சர்வேக்காக ஃபண்டிங் கூட இவங்களுக்கு கிடைக்குது. தட் இஸ் USAID. ஸோ USAID வந்து யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ US உடைய ஒரு ஏஜென்சி இது. அண்ட் இது வரையும் இல்லாம யூனிசெஃப், தட் இஸ் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபண்டிங் பண்றாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க இதை. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்கிங் இருக்கு இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வே எப்போ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு வந்தது வந்து 5th சர்வே. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்வே எப்போ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன் தி இயர் 1992. ஃபைன். ஸோ இந்த சர்வேல எந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளாக நீங்களே யோசிச்சு பாருங்க. இதோடைய பேரே வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன். சரிங்களா? அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லைக் பாப்புலேஷன். ஃபைன். ஸோ பாப்புலேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சர்வே. இப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே செகண்ட் சர்வே எப்போ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது வந்து 5th சர்வே. செகண்ட் சர்வே எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா இட் இஸ் இன் தி இயர் 1998-99. சரிங்களா? ஸோ இந்த 99ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும் இல்லையா? இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தே ஆடட் சம்திங் which is called as reproductive health. ஸோ இது ஹெல்த்லேயே வந்துருமே சார் ஸ்டார்டிங்ல அப்படின்ட்டுனா அவங்க வெப்சைட்ல இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அனிமியா, சரிங்களா, ஸ்டேட்டஸ் ஆஃப் தி உமன், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. புரியுதுங்களா? தட் இஸ் இன் தி செகண்ட் சர்வே. அண்ட் தேர்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் வாஸ் கேரிட் அவுட் இன் தி இயர் 2005-2006.
அண்ட் இந்த சர்வே வந்து திஸ் வாஸ் பாட் இன் ஆல் தி 29 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடிலாம் 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 25 ஸ்டேட்ஸ் 26 ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. 2005-06 வந்து 29 ஸ்டேட்ஸ்லையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பார்க்க தான் போகிறோம் இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு வந்த ஃபேமிலி ஹெல்த் சர்வேல. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி இயர் 2015-2016. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. அதாவது என்னன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றதெல்லாம் கிடையாது இது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் யூ நீட் டு நோ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 5 years 6 years கேப் இருந்தது. ஆனால் இப்போ இந்த 3rd சர்வேக்கும் 4th சர்வேக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கு. அண்ட் இப்போ 5th சர்வே எடுத்துட்டு வந்துட்டாங்க. தட் இஸ் 2019-21. அண்ட் இந்த 5th சர்வேயோட இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா லைக் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், டிசபிலிட்டி, ஆக்சஸ் டு டாய்லெட் ஃபெசிலிட்டி, டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் அபார்ஷன், ரீசன்ஸ் ஃபார் அபார்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க when compared to the 4th சர்வே. பட் ஹவவர் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 ப்ராட் பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 4 ப்ராட் பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாப்புலேஷன். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஒன் இஸ் லைக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். தி தேர்ட் ஒன் இஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ ஆக்சஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஜெண்டர். தட் இஸ் ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். சரிங்களா? ஸோ இப்போ இதை ஒன்னொன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஒன், பாப்புலேஷன். ஸோ இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ இண்டிகேட்டர் நம்பர் 22 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 2.0. சரிங்களா? ஸோ இப்போ 2019-21ல டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 2.0. ஸோ 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4, ஸோ 2015ல எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 2.2. சரிங்களா? ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த டேட்டா வெறும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2.2 வந்து 2014 நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே 4ல கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து 2.0. அண்ட் இந்த 2.0ல கூட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2.1 ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரூரல்ல இருக்கு. சரிங்களா? அண்ட் இஃப் யூ சி அர்பன் ஏரியா இட் இஸ் ஒன்லி 1.6. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா the fertility rate is high in rural areas when compared to urban areas. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அண்ட் when you compared with the states, அதாவது எந்த ஸ்டேட்ஸ்ல அதிகமாக இருக்கு, எந்த ஸ்டேட்ஸ்ல ரொம்ப கம்மியாக இருக்கு ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் பீகார், மேகாலயா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மணிப்பூர். சரிங்களா? ஸோ பீகார், மேகாலயா இந்த 2 ஸ்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 3.0 இருக்குது. தட் இஸ் இன் பீகார். அண்ட் மேகாலயால 2.9. அண்ட் தமிழ்நாடு உடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் 1.8. சரிங்களா? ஸோ எர்லியர் தட் இஸ் இன் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1.7 தான் இருந்தது. இப்போ வந்து 1.8 மாறி இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாப்புலேஷன் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்குதுன்னா வாட் டஸ் இட் இண்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்ற ஒரு கான்செப்ட் வரும். அதெல்லாம் வந்து நம்ம அனாலிசிஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க டேட்டா வேணும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஆயிடுச்சு. இப்போ the next thing which you need to know is like sex ratio. சரிங்களா? ஸோ இப்போ பாப்புலேஷன் கீழே செக்ஸ் ரேஷியோவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 years கீழே இருக்கிறவங்க தட் இஸ் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் ஃபார் சில்ட்ரன்ஸ் less than 5 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களா, இட் இஸ் 929. ஸோ இந்த 5th சர்வேல 929 சொல்லிட்டு இருந்திருக்கு. அண்ட் இயர்லியர் தட் இஸ் இன் தி 4th சர்வே இட் வாஸ் 919. ஸோ இதை நான் சொல்றது வந்து ஃபீமேல் பர் 1000 மேல். சரிங்களா? ஸோ 1000 மேல்ஸ் இருக்காங்கன்னா 929 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. தட் இஸ் அண்டர் 5. சரிங்களா? அண்ட் இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல ஃபீமேல்ஸ் ஆர் மோர், தட் இஸ் 931. அண்ட் அர்பன் ஏரியால இட் இஸ் லெஸ், 924. ஸோ ஃபீமேல் சைல்டு ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. புரியுதுங்களா? திஸ் இஸ் செக்ஸ் ரேஷியோ ஃபார் சில்ட்ரன் அண்டர் 5. சரிங்களா? அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். ஸோ இந்த டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இட் இஸ் 1020. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா 1000 மேல்ஸ் இருக்காங்கன்னா 1020 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? இயர்லியர் தட் இஸ் இன் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 இட் வாஸ் ஒன்லி 991. இப்போ ஃபீமேல் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு. தட் இஸ் 1020 ஃபீமேல்ஸ் ஆர் தேர் ஃபார் 1000 மேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதுலயும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல தான் அதிகம் when compared to the urban areas. ஸோ ரூரல் ஏரியால 1037 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. தட் இஸ் ஃபார் 1000 மேல்ஸ்.
and urban areasல it is 985. சரிங்களா? and since you are from state தமிழ்நாடு and தமிழ்நாடுல இருந்து போனீங்கன்னா இன்டர்வியூல டெஃபினட்டாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is 1088. ஸோ நம்ம நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிறோம். that is sex ratio of total populationலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா females per 1000 males is like 1088. சரிங்களா? and இதே பேட்டர்ன் தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். that is ரூரல் ஏரியால அதிகம், அர்பன் ஏரியால கம்மி. ரூரல் ஏரியால 1113, ஸோ 1113. அர்பன் ஏரியால 1062. சரிங்களா? this is sex ratio of total population. பட் ஆனா the point to be noted is like, or the point of concern is like, sex ratio at birth for children இருக்கு தெரியுமா? that is 5 years. நம்ம பார்த்தோம் நேஷனல் ஆவரேஜ் வந்து 929 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் தமிழ்நாடு இட் இஸ் ஒன்லி 878. ஸோ திஸ் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். சரிங்களா? ஸோ செக்ஸ் ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன்ல நம்ம ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்காங்க. பட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் ஃபார் சில்ட்ரன் 5 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 878. அண்ட் இதில் அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்காங்க, ரூரல் ஏரியாஸில் கம்மியாக இருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் 893, ரூரல் ஏரியாஸில் 867. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாப்புலேஷன் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபியூச்சரில். ஏன்னா பர்த் ரேட்டே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அண்டர் 5 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாடுக்கு. 878 தான். வைல் த நேஷனல் ஆவரேஜ் செல்ஃப் இஸ் லைக் 929. சரிங்களா? ஸோ இது வந்து செக்ஸ் ரேஷியோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்துட்டோம். இப்போ பாப்புலேஷனில் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி ரேட். சரியா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்துட்டோம். இப்போ மார்டாலிட்டி ரேட்டும் தெரியணும். பட் ஆனால் இந்த ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வந்து டோட்டல் மார்டாலிட்டி ரேட் கொடுக்கல. ரேதர் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அண்ட் நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 25, 26, 27 உங்களுக்கு தெரியும் இதில். பட் எனிவே நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a good sign. சரிங்களா? தட் இஸ் when compared to the நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே 4, that is in the year 2015 பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லைக் இட் ஹாஸ் டிக்ரீஸ்ட். And this is a good sign. சரிங்களா? And one thing which is to be noted with respect to this survey is like, see, use of family planning method. So இந்த சர்வேல இருந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது family planning method வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், 53% of the population were using family planning method earlier. சரியா? ஸோ 53.5 இன்னும் ஆப்டாக சொல்லணும்னா. பட் இப்போ it has increased it to 66.7. that is I'm talking about any method. so அது மேல் ஸ்டெரிலைசேஷன் ஆக இருக்கலாம், பில்ஸ் ஆக இருக்கலாம், காண்டம்ஸ் ஆக இருக்கலாம், ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் ஆக இருக்கலாம், வாட் எவர் மெத்தட் இட் இஸ். பட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் இருக்கு தெரியுமா, இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 53.5 to 66.7. so இதோடைய ரிசல்ட் தான் what you can see is like there is a decrease in the mortality rate, that is infant and neonatal under 5 mortality rate, and இதே மாதிரி total fertility rate. புரியுதுங்களா நான் சொல்றது? எப்படி சார் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அதிகமாச்சுன்னா மார்டாலிட்டி ரேட், அதாவது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்லாம் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், டெஃபினெட்லி தே ஆர் லைக் கோயிங் டு டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ அவேர்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அவேர்னஸ் அதிகமாக தான் ஆனாலே மார்டாலிட்டி ரேட் கம்மியாகும். And this has resulted in decrease in the fertility rate also. That is from 2.2 to 2. That is children per woman வந்து இப்போ 2 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். ஏன்னா இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டம்ப் பண்ணீங்கனாலும் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுத முடியாது நீங்கள். சரிங்களா? பட் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் யூ நீட் டு நோ அபவுட் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, தட் இஸ் சைல்ட் அண்ட் total population sex ratio, and அதே மாதிரி use of family planning methods, and of course mortality rates நம்ம பார்த்துட்டோம், neonatal mortality rates. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ the next thing which you are about to see is health and nutrition. and health and nutrition கீழே நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is institutional birth. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இன் நேச்சர். சரிங்களா? அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பர்த் கொடுக்கறது இன்ஸ்டிடியூஷனல் பர்த். சரிங்களா? ஸோ ஒன் திங் வி கேன் சி இஸ் லைக் இன்ஸ்டிடியூஷனல் பர்த் ஹேவ் இன்க்ரீஸ்டு. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 78% இருந்தது. சரிங்களா? ஸோ 78.9%. ஸோ 79 வச்சுக்கோங்களேன். இப்போ திஸ் ஹாஸ் பிகம் லைக் 88.6. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிரசவம் பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி தான் போறாங்க. சரிங்களா? அண்ட் இந்த 88.6ல கூட லைக் கிட்டத்தட்ட 60%, அதாவது இந்த 88.6 people that is out of 100 go to hospitals. சரிங்களா? அண்ட் இந்த 88.6ல கிட்டத்தட்ட 60%, அதாவது 62% go to government hospitals.
ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ல கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹெல்த்ல. சரிங்களா? அண்ட் see one thing you need to know, அதாவது என்னன்னா, in Kerala nearly 100% of the births are like institutional births and in Tamil Nadu it is 99.6. சரிங்களா? ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். சரி, now the second thing which you need to know with respect to health and nutrition என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see it is like nutrition status of the child and nutrition status of the child அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே you need to know about stunting, wasting and underweight. சரிங்களா? ஸோ ஸ்டண்டிங்னா வந்து ஹைட்டு. சரிங்களா? ஸோ ஒழுங்கான ஹைட் இருக்காதது தான் ஸ்டண்டிங். வேஸ்டட்னா வந்து வெயிட் குறைபாடு. அண்டர் வெயிட்னாலும் வெயிட் குறைபாடு. சரிங்களா? ஸோ இப்போ வெயிட் குறைபாடுனா எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேஸ்டட்ல வந்து என்னன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது. சரிங்களா? ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னா இது வந்து வேஸ்டட். இப்போ ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு வைங்களா, அது வந்து அண்டர் வெயிட். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டண்டட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டண்டட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 35%, 35.5% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸ்டண்டட். அண்ட் வேஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19.3. சரிங்களா? அண்ட் அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 32.1. சரிங்களா? நான் சொல்றது வந்து பர்சன்டேஜ். இப்போ 5 இயர்ஸ் சைல்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ கம்பேர் 0 to 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற சில்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35% வந்து ஸ்டண்டடாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. இப்போ இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அண்டர் வெயிட்டும் குறைஞ்சிருக்கு, ஸ்டண்டடும் குறைஞ்சிருக்கு, வேஸ்டடும் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த கன்சர்ன் இஸ் லைக் என்னன்னா, ஈவன் அட் திஸ் ரேட் இட் இஸ் குவைட் அலார்மிங். சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டண்டிங் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸ்டண்டிங் வந்து 11 ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நேஷனல் ஆவரேஜ் கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்ஸ்ல அதிகமாக இருக்கு ஸ்டண்டிங். இப்போ வேஸ்டிங் இருக்கு பாருங்க, வேஸ்டிங் வந்து 13 ஸ்டேட்ஸ்ல அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்ஸ் ரேஷியோ எடுத்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க, பட் ஒரு அவுட்லைன் வரையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அண்டர் வெயிட் இருக்கு பாருங்க, அண்டர் வெயிட்டும் வந்து 11 ஸ்டேட்ஸ்ல அதிகமாக இருக்கு. சரியா? ஸோ இப்போ ஸ்டண்டட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, ஸோ இங்கெல்லாம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வேஸ்டிங்லாம் எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிம், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, ஈவன் குஜராத் ஃபார் தட் மேட்டர், இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்ல எது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது there is an difference which is there, that is between the states. பட் ஆனால் தமிழ்நாடு to an extent we are doing good. ஏன்னா ஸ்டண்டிங் பார்த்தீங்கன்னா 25% தான் இருக்கு. அண்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா 22%, வேஸ்டட் பார்த்தீங்கன்னா 14%, and everything has like decreased when it comes to தமிழ்நாடு. தமிழ்நாடு has like done good and national average விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆவரேஜ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் தி சில்ட்ரன் இஸ் லைக் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் இன் தமிழ்நாடு. பட் ஆனால் திஸ் இஸ் நாட் தி கேஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ். சரிங்களா? அண்ட் இது எல்லாமே வந்து WHO உடைய ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆடட் டு இட் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய எடிட்டோரியல் அனாலிசிஸில் இதை பேஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்துருப்போம். அதாவது வேர்ல்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, தட் இஸ் ஃபார் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த லிங்க் ஆஃப் தட் எடிட்டோரியல் இஸ் given in the description box below. You can again have a check at it if you want to. சரிங்களா? ஓகே. இப்போ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒபீஸ் வேணா பார்த்துடலாம். ஒபிசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ 18.9 இருந்தது வந்து இப்போ 22.9 ஆயிடுச்சு. அதாவது ஒபிசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்ட், ஓவர் வெயிட் ஹஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாக போகுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி இன் தி கேஸ் ஆஃப் மென், ஈவன் ஃபார் உமன் இட் இஸ் தி கேஸ். இன்ஃபேக்ட் மென் அண்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேருமே அதிகமாக இருக்கு. ஸோ 20லேருந்து 24 உமன் ஒபிசிட்டி, மென்னுக்கு வந்து 19லேருந்து 22, 2 பேருக்குமே அதிகமாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒபிசிட்டி வந்து ரூரல் ஏரியாஸில் கம்மியாக இருக்கும், அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஒபிசிட்டியும் ரொம்ப அதிகம். சரிங்களா? சரி, இப்போ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸாக எடுக்கணும்னா லைக் கிட்டத்தட்ட 150 பேராமீட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்றும் எடுக்க முடியாது. ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட் டு நோ, அவ்வளோதான். ஸோ ஐ எம் டேக்கிங் ஒன்லி தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இப்போ பாப்புலேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு 4 பேராமீட்டர்ஸ் தெரியும். அதே மாதிரி தான் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி 3 பேராமீட்டர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் யூ நீட் டு நோ அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து சானிடேஷன். ஸோ சானிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், டோட்டலி 70% இருக்குங்க. ஸோ இம்ப்ரூவ்டு சானிடேஷன் ஃபெசிலிட்டியோட 70% of the peoples are there. But in the year 2015 and 16 4 surveyல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it was only 48%. சரிங்களா? அதே மாதிரி population living in household with electricity அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா it is 96.8. earlier it was only 88.
அதே மாதிரி பாப்புலேஷன் லிவிங் இன் ஹவுஸ் ஹோல்டு வித் ட்ரிங்கிங் வாட்டர் எர்லியர் இட் வாஸ் 94.4, இப்போ 95.9, ஸோ 96% கிட்ட வந்துருச்சு சரிங்களா. அண்ட் சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் அர்பன் ஏரியாஸ்ல தான் அதிகமாக இருக்கும் when compared to the rural areas. அண்ட் அதே மாதிரி லிட்ரஸி ரேட்டு கூட பார்த்துடலாமே, ஏன்னா this is an indication that education is good அப்படின்ட்டு. ஸோ women who are literate it's like 71.5%. ஸோ இந்த வருஷம் தான் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. women who are literate it's like 71.5. இதே if you take men it is 84.4 சரிங்களா. சரி, இப்போ ஜெண்டர் ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து வைலன்ஸ். ஸோ வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே இந்த ரிப்போர்ட்லயே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லைக் உமன்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வைலன்ஸ் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மேரிட் உமன் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, எஸ் இட் இஸ் நியர்லி அபவுட் 29% சரிங்களா. ஸோ 29.3% சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அன் லைக் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் சரிங்களா. அண்ட் இது ஸ்டேட்ஸ் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னு வைங்களா, கர்நாடகாவில் டபுள் ஆயிருக்கு. தட் இஸ் ஃப்ரம் 21% to 44%. கர்நாடகாவில் 44%, பீகாரில் 40%, தெலுங்கானாவில் 37%. ஸோ இந்த மாதிரி டபுள் ஆயிருக்கு வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் சரிங்களா. அண்ட் one more thing with respect to gender is like women who have knowledge about HIV AIDS and men who have knowledge about HIV AIDS compare பண்ணி பார்த்தீங்கன்னா like generally men's have knowledge more, that is 30%, உமன்ஸுக்கு வந்து 21.6% தான் இருக்கு சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ சானிடைசேஷன் ஸ்கீம் அண்ட் மென்சுரல் பீரியட்ஸ் அப்போ ஹைஜீனிக் மெத்தட்ஸ் ஆஃப் லைக் ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க உமன் எம்பவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 124 எழுதலாம். தட் இஸ் women's age 15 to 24 age who use hygienic method of protection during the menstrual period அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is 77%. So awareness has raised a lot அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ earlier it was only 58%, now it is 77% சரிங்களா. ஸோ இதுதான் இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டோம். தட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி பாப்புலேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஜெண்டர். ஸோ நவ் வாட் வில் டூ இஸ் லைக் வில் டூ அனாலிசிஸ் சரிங்களா. ஸோ அனாலிசிஸ்னா ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் தி பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், யூ நீட் டு நோ அபவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் இருக்காங்க சரிங்களா. ஸோ எவ்வளோ ஃபர்டிலிட்டி இருந்ததுன்னா the same population can replace itself சரிங்களா. ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் கப்பிள்ஸ். இப்போ 2 குழந்தைங்க பிறந்தாதான் அந்த 2 கப்பிள்ஸ் இறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். அதாவது அந்த சேம் பேலன்ஸ் ஆஃப் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணின்னு இருக்கணும். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் is like less than 2.1 அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then a generation is not producing enough children to replace itself சரிங்களா. and in case of India, இப்போ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஃபியூச்சரில் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அண்ட் இதனால வாட் வி கேன் டெல் இஸ் லைக் இந்தியா வில் பிகம் தி மோஸ்ட் பாப்புலஸ் நேஷன் இன் 2050 அப்படின்னு சொல்ற சில மித்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மித், அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மித் எல்லாம் இது பஸ்ட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ், இதை பேஸ் பண்ணி we need to work upon it. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வேலேயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் லைக் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் காண்டம்ஸ் அண்ட் பில்ஸ் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கு. So the government needs to think before forcing someone for population control. புரியுதுங்களா? So yes, plus added to it, நிறைய ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இது 2.1 கீழே வந்துருச்சுன்னா இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயமா, பாப்புலேஷன் வளராதுன்னா கஷ்டமாச்சே. ஏன்னா இப்போ பாப்புலேஷன் டிவிடெண்ட் இருக்குங்க. இப்போ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகம், இப்போ ப்ராப்ளம் இருக்காது. ஆஃப்டர் 40 years 50 years தென் ஏஜ் ஓல்டு பாப்புலேஷன் அதிகமாயிடும், அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரியா. பட் நிறைய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2.1 இருக்கு தெரியுமா, இந்த லெவல் அச்சீவ் பண்றதுக்கு வந்து நிறைய நேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணுது சரியா. ஏன்னா பிகாஸ் இந்த 2.1 வரணும்னா இட் இண்டிகேட்ஸ் மெனி திங். தட் இஸ் லைக் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த், அதாவது மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு ஹெல்த் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாதான் 2.1க்கே வர முடியும். அண்ட் இட் ஷோஸ் தட் த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் லைக் இன்க்ரீசிங் அப்படின்ட்டு. அண்ட் ஆடட் டு இட் பாப்புலேஷன் டிக்ளைன்லாம் ஆகாது.
ரேதர் நம்ம 2ல மெயின்டைன் பண்ணா பாப்புலேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆனாலே our purpose will be solved. And it doesn't mean that population stabilization நடக்குதுன்னா நம்ம வந்து வேர்ல்டு பாப்புலஸ் நேஷன்ஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஸோ பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஆனா கூட we will become the most populous country in the world. சரிங்களா? பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ there is no need for us to worry. சரிங்களா? plus added to it, இந்த 2 நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் நடக்கும், which also gives an opportunity for the younger generations also. சரிங்களா? so this is one sort of analysis from 2 to 3 articles. இப்போ இது நீங்க பாசிட்டிவாகவும் பேசலாம், நெகட்டிவாகவும் பேசலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் தான் நடக்கும். அண்ட் இதை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, இது ஒரு பாயிண்ட். த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் அங்கே தாங்க இருக்கு. ஸோ மிக்சட் சிக்னல்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒபிசிட்டி அதிகமாக இருக்கு, அதே மாதிரி அனிமியா வந்து சில்ட்ரன்ஸ்லயும் சரி, உமன்ஸ்லயும் சரி, மென்ஸ்லயும் சரி அதிகமாக இருக்கு. சரிங்களா? பட் ஹவவர் வாஸ்டிங், ஸ்டண்டட், அண்டர் வெயிட் இதெல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. பட் அகைன் த ரேட் இஸ் அன் அலார்மிங் திங். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is only marginal gains அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரிங்களா? அண்ட் நியூட்ரிஷன் அனிமியாலாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களேன் சில்ட்ரனுக்கு, அகைன் இன் தி ஃபியூச்சர் இட் வில் லீட் டு ஒபிசிட்டி. ஸோ ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இது ஒரு பர்டன். பிளஸ் ஆடட் டு இட், we can also correlate this to pandemic. அதாவது COVID-19 கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய சர்வீசஸ்ல வந்து there has been disruption. இப்போ மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து கோவிட் டைம்ஸ்ல இல்லவே இல்லை. பட் அகைன் வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் தி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் லைக் போஷான் அபியான். திஸ் அண்ட் ஆல் இஸ் அ நீட் ஆஃப் தி ஆர். பிளஸ் ஆடட் டு இட், ஒன் மோர் திங் வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிளட் சுகர், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து சர்வே எடுத்துட்டு வந்திருக்காங்க நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல. சரிங்களா? ஸோ இந்த பிளட் சுகர் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்ந்து தான் இருக்கு. ஸோ இட் ஆல்சோ சேஸ் தட் தேர் இஸ் அ த்ரெட் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். சரிங்களா? ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் கூட ஒன் ஹேஸ் டு கான்சென்ட்ரேட் பிகாஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகிக்கனே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இந்த ஆர்டிக்கல்ல. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ எடுத்திருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஈவன் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா எடுத்திருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் they have to ensure policies with respect to these datas. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ இந்தியாவிலே வாஸ்டான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப அதிகமான டேட்டா ப்ரொவைட் பண்ணுறது வந்து சென்சஸ், அதுக்கப்புறமாக இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டேக் திஸ் ஆஸ் அ பேராமீட்டர். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு 1020 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 929 தான். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி மேல் சைல்டு ஸ்டில் ஹைன்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஸ்டேட் வைஸ் எடுத்து பார்க்கும்போது செக்ஸ் ரேஷியோ டெல்லியில் வளர்ந்துருக்கு, உத்தராகண்டில் வளர்ந்துருக்கு, கர்நாடகாவில் வளர்ந்துருக்கு. பட் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் கம்மியாக இருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் டேட்டாஸ் கூட கொடுத்துருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ ஒர்க் அப்பான் இட்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் திஸ் டேட்டா செக்ஸ் ரேஷியோ இன் பர்டிகுலர் இஸ் லைக் டு அன் எக்ஸ்டென்ட் கான்ட்ரடிக்டரி டு தி சென்சஸ்ன்னு கூட நம்ம பேசலாம். பட் எஸ், சென்சஸ் டேட்டா இப்போ எடுக்கல. இப்போ ரீசன்ட் சென்சஸ் இஸ் லைக் எட் டு ரிலீஸ். பட் ஆனால் நம்ம 2011 சென்சஸ் எடுத்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த செக்ஸ் ரேஷியோவே எடுத்து நம்ம பார்க்கணும். செக்ஸ் ரேஷியோ ஆஃப் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னு வைங்களேன். செக்ஸ் ரேஷியோ ஆஃப் அடல்ட் வந்து 2011 சென்சஸ்ல வந்து 940. ஆனால் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல பார்த்தீங்கன்னா 991. சரிங்களா? ஸோ இப்போ 991 தான் 1020 ஆயிருக்குது செக்ஸ் ரேஷியோ ஆஃப் அடல்ட்ஸ். ஸோ அக்யூரசி கூட இங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து இட் கேன் பி லெஸ் அக்யூரேட் than சென்சஸ் கூட சொல்லலாம். ஏன்னா சென்சஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பேன் சர்வே. But however, what we need to see is like we need to see the trend. அதுதான் important. So trend is like increasing. அப்போ சென்சஸ்லயும் இன்க்ரீசிங் ஆக தான் இருக்கும். The numbers only will vary. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் செக்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடுல இட்ஸ் அன் வரியிங் கன்சர்ன் ஃபார் அஸ். தட் இஸ் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். இட்ஸ் அன் வரியிங் சினாரியோ. ட்ரெண்ட் பார்க்கும்போது 954லேருந்து 878 தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். சரிங்களா? ஸோ அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது த நம்பர்ஸை விட ட்ரெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபைன். எனிவே that's it with respect to this topic. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கினே போகலாம். பட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், ரைட் டவுன் தி இம்பார்ட்டன்ட் டேட்டா. சரிங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வெறும் எழுதி வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் வரும்போது நீங்கள் படிங்க, உங்களுக்கே மைண்ட் ப்ராடன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது இந்த பாயிண்ட்ஸை தயவு செய்து எழுதுங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட்னு வருதுங்களா, உமன் எம்பவர்மெண்ட்னு வந்ததுன்னா இந்தியா ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த செக்ஸ் ரேஷியோ பாயிண்ட் எடுத்து எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒபிசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்டு, சரியா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம்.
ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுத you will be used to it, and these are points which you must know and get used to it. So ensure that you have a proper notes with respect to it. Fine. So anyway, that's it with respect to this video, guys. Thank you for watching.